ஹாய், என்ன எல்லாருமே வந்து காலையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சந்திர கிரகணம் வேறு. ஸோ அதுக்குண்டான வேலைகளும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய கட்டில் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படி நைஸாக ஒதுங்கியிருப்பீங்க உங்களுடைய பெட்ரூம் பக்கம். அந்த நேரத்தில் நாம் இப்போ பார்க்க போகிற நிகழ்ச்சி ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் வழக்கம் போல் வந்து என்ன மாதிரியான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க டாக்டர், என்ன இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்களா என்ன? இந்த ஸ்மைல் தான் மிஸ் ஆகுது உங்ககிட்ட. எப்பவுமே ஹாப்பி தான். இந்த ஸ்மைல் மிஸ் ஆச்சு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நாம என்ன மாதிரி டாபிக் எடுக்க போறோம்? பெரும்பாலான ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல, அதாவது 40 தாண்டும் போது எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும், தாம்பத்திய வாழ்க்கையில என்ன ஸ்டேஜில் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வரணும், 25, 30, 35 என்ற ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை அது தவறா இருந்தால் அதனுடைய பின்விளைவு தொல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி, அதாவது வந்து வாலிப வயோதிகர்களுக்கு உண்டான ஒரு சமாச்சாரம் சொல்லலாமா? ஓகே ஃபைன். நம்ம டைட்டில் என்னன்னா 60 வயசானாலும் 20 வயசோட இளமையா இருக்கக்கூடிய டிப்ஸ் நிறைய கொடுப்போம் அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகள். சரி, ஓகே. அப்போ வந்து ஒரு 40 வயசை கடந்தவங்களுக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்குல்ல நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியில. ஓகே, ஸோ 40 வயசு ஆனவங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. சரி டாக்டர், இப்போ சொல்லுங்க, இப்போ 40 வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அதனால வந்து செக்ஸ்ல எப்படிலாம் பாதிப்பு ஏற்படும்? அதாவது உடல் ரீதியாக உள்ள நிலைமைக்கும் மன ரீதியாக உள்ள நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கு. மனசு வந்து 40, 45, 50, 55 எத்தனை வயசானாலும் அது தேடல் ஒரே மாதிரி இருக்கும், கூடுமே தவிர குறையாது வயோதிகம் ஏற்படும் போது. ஆனால் உடம்பு அந்த ரேஞ்சுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ரெண்டாவது, இந்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு நம்ம நார்மலாக உள்ளவங்களை பற்றியே பேசலாம், பட் இருந்தாலும் ஒரு 40 வயசை தாண்டும் போது ஒரு சிலருக்கு பிபி கம்ப்ளைண்ட்டு, தைராய்டு கம்ப்ளைண்ட்டு, ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு, சுகரு, இது மாதிரி பாதிப்பெல்லாம் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆக இது மாதிரி கண்டிஷனில் ஒரு 40க்கு மேலே அவங்க முதல் வேலை என்ன செய்யணும்னா, உடலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு மாஸ்டர் செக்அப், ஒரு தரமான ஒரு டாக்டரை சந்தித்து அவங்கள்ட்ட போய் நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது, எது இல்லை. சில பேரை கேட்டால் சிலாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க, இதுவரை ஏதாவது செக்அப் பண்ணியிருக்கீங்களா, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு. அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை டாக்டர், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுற வர ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அது தவறு. நம்மளுடைய இது என்னன்னா, மரணம்னு சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாருக்கும் உள்ளது, அது எப்போ வருதோ வரட்டும். ஆனால் நம்ம உயிர் இருக்கிற வரை ஆரோக்கியம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அது நம்மளுக்காக மட்டும் இல்லை, நமக்காக மட்டும் இல்லை, மனைவி, மக்கள், நம்ம பேரண்ட்ஸு எல்லாருக்குமே நமக்கு ஒரு சப்போர்ட். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தான் எல்லாத்துக்கும் நல்லா கவனிக்கக்கூடியது. அதனால முழுக்க இவங்க வந்து ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அவங்க எப்படி டிராவல் பண்ணால் இனி வரும் காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பாக வந்து செக்ஸுவலில் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி வர்றச்ச இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 25 வயசுல ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்படியே இந்த 25 வயசுல எப்படி இருந்தாரோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஆமாம், டெய்லி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இருக்கணும். சில பேர் ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லும்போது, பீரியடு மென்சஸ் டயத்தில் கூட என்னால் சும்மா இருக்க முடியலை டாக்டர் அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால என்ன அது மாதிரி அவங்க வந்து இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய மனநிலைமையை கண்டிப்பாக மாற்றிக்கணும். காரணம் என்னென்னா, மனநிலைமைங்க பாதிக்கப்படும் போது உடல்நிலைமை பாதிக்குது. அதனால் இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தகராறு பண்ண ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏற்படும். முன்ன மாதிரி இருக்காது. அது முன்ன மாதிரி இருக்காதுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ வாழ்க்கையே போச்சு, 40 வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம முன்ன மாதிரி இருக்கிறத பத்தி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காலர் ரெடியா இருக்காங்க, கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி. வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம்.
எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்